12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் எப்பொழுதுமே குறைவில்லாத செல்வத்தை தரக்கூடிய கிரக அமைவு எப்படி இருக்க வேண்டும்ன்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோ பதிவுகள் நம்ம சேனல்லே பணம் கொடுக்கக்கூடிய யோகங்களை பற்றி பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். இருந்தாலும் கூட நிறைய சந்தேகங்கள், நிறைய ஜாதகங்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய கேள்விகளும் என்ன இருக்குன்னா, எப்பொழுதுமே வாழ்க்கையில் செல்வத்திற்காக கஷ்டபலனை ஏற்படுத்தி கொள்ளாத சூழல், அல்லது எவ்வளவு கடன் இருந்தாலும் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப ஒரு ஜாதகர் கையில எப்பயுமே பணம் இருக்கணும்னா அதற்கு எந்த தசை நடக்கணும், எந்த கிரகம் எப்படி இருக்கணும்ன்ற கேள்விகள் அதிகமா வருது. ஸோ கமெண்ட் செக்ஷன்லயும் பார்க்க முடியுது. அதன் அடிப்படையில தான் இந்த வீடியோ பதிவு. உங்களுக்கு எத்தகைய கடன் இருந்தாலும் சரி, எந்த நிலையில நீங்க டவுன்ஃபால்ல பிஸ்னஸ் இருந்தாலுமே உங்களுக்கு தேவைப்படும் பொழுது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜாதகங்கள்ல, இந்த கிரகமைவு இருந்தால் நீங்க பயப்படவே தேவையில்லை. எந்நிலை சென்றாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற விதி என்னன்றது தான் பார்க்க போறோம். 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் நாம சொல்ல போகின்ற கிரக இணைவு இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அந்த ஜாதகர் எவ்வளவு கடன்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய தேவைக்கான செல்வ வளம் அவரை வந்து சேரும்ன்றத உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில மேஷம் முதல் மீனம் வரை அதனுடைய கிரகமைவு என்னன்னு பார்க்கலாம். அதுபோல நம்ம பொதுவா பணபர ஸ்தானங்களாக எதை வரையறுக்கிறோம்னா, 2ஆம் இடம் ஒரு ஜாதகத்துடைய சிறுபணத்தையும், 4ஆம் இடம் ஒரு ஜாதகத்தினுடைய பெருமணத்தையும், 5ஆம் இடம் அதிர்ஷ்ட பணத்தையும், 8ஆம் இடம் திடீர் பணத்தையும், 11ஆம் இடம் லாப பணத்தையும் உறுதிப்படுத்துகிறது. ஸோ இந்த 4ஆம் இடம், 5, 8ஆம் இடம் இந்த 3 பாவங்களுமே ஓரளவுக்கு மேல அசட்டாகவும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட அமைவுகளும் இருக்கும். ஆனா ஒரு ஜாதகர் தன் கையில் இருந்து, ஏன்னா 4ஆம் இடம் கூட உங்களுடைய அசட் வந்துடும். வீடு, வாகனங்கள் முதலிய பெரும் பணங்கள்லாம் உங்களுடைய பெயர்களில் இருக்கக்கூடிய அசட் ஆகிடும். அதுபோல 5ஆம் இடம் கூட பிறர் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பணங்களாக வந்துவிடும். 8ஆம் இடம் திடீர் பணம், எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய பணம். ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் உங்க கையில அந்த ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடியது 11ஆம் இடமான லாப பணமும் 2ஆம் இடமான தனபாவமும் குறிக்கக்கூடிய 2 11ஆம் இடங்கள் எவர் ஒருவருக்கு தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அவருக்கு கண்டிப்பா எப்பொழுதுமே பணம் வந்து செல்லக்கூடிய வழியானது ஏற்படும். எப்பொழுதுமே இவர் இல்லைன்னா கூட இவருக்கு யாரோ ஒருவர் அந்த பணத்தை கொண்டு செல்லக்கூடிய பாகிய நிலைமை ஏற்பட்டுரும். ஆனா இது கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கணும். இந்த 2 11ஆம் இடம் தொடர்பு இருக்கு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது கண்டினியூவாக தொடர்ந்து அவர் என்ன வறுமையில சென்றாலும், என்ன பிசினஸ் டவுன்ஃபால்ல போனாலும், வேலை டவுன்ஃபால்ல போனாலும் அவருக்கு தேவைன்னா அந்த காரியத்தை நிறைவேற்றிக்கணும்னா அதற்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானமும் துணை இருக்கணும். 2, 11, 9 இந்த காம்பினேஷன் எவர் ஜாதகத்துல நிகழ்ந்து இருக்கிறதோ அதுல ஸ்தான பலம் பெற்ற நிலையில இருக்கோ அந்த ஜாதகருக்கு என்ன பணத்திற்கு தேவையோ அந்த பணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையை அந்த கிரகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த திசை வேணாலும் நடக்கட்டும், அவயோக நிலையிலே திசை நடந்தாலும் ஜாதகருக்கு அவருடைய அடிப்படை மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தனை விதமான பலன்களும் கிடைக்கும். ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு அவரை கிரகங்கள் கொண்டு செல்லாதுன்றதுதான் விதி. அதன் அடிப்படையில தான் ஒவ்வொரு லக்னத்திற்கும், ஏன்னா நம்ம பொதுவான விதியா தான் சொல்றோம், ஆனா ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த கிரக இணைவு இருந்தா யோகம் அப்படின்றத பார்க்கும் பொழுது, மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எப்பொழுதுமே தனத்தில் பிரச்சனை இல்லாம பணத்தை கொடுக்கறது மேஷத்திற்கு 2ஆம் இடமான வாக்குதன ஸ்தானமான அந்த சுக்கிரனும் 11ஆம் இடமான சனி பகவானும், இந்த சுக்கிர சனி காம்பினேஷன் இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு வற்றாத செல்வம் எப்பயுமே உங்க கையில பணம் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். அது எவ்வளவு கடன்ல இருந்தாலும். ஸோ இது கண்டினியூவா நடக்கணும்னா காரகத்துல இங்கதான் பெரிய சந்தேகம் வரும். மேஷ லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தின் அதிபதி அவயோகராக வருகிறார். பாக்கியஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன், அதாவது தனாதிபத்திய குடும்பஸ்தானத்திற்கு அவயோகரா வருகிறார். இது பலன் எப்படி இருக்கும் நிறைய பேர் கேள்வி. ஏன்னா குருபகனா இருக்கிறார், குரு சுக்கிரனும் இணையும் பொழுது அங்க காரக முரண்படுமே. இந்த இணைவை விட இங்கு குரு பார்வையில் இந்த சனியும் சுக்கிரனும் இணைந்த ஜாதகர் யாரோ அவருக்கு எப்பயுமே பணம் வந்துட்டு இருக்கும். அதே குரு பகவான் கூட இணைஞ்சிடறார், என்ன பண்ணும்னா சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் சீர்கிடும், குடும்ப வாழ்க்கையில பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் பார்வை வரும்பொழுது குடும்பமும் நல்லா இருக்கும், தனபுலமும் அதிகமா இருக்கும். அப்ப மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு, மேஷத்திற்கு மட்டும் இல்ல, இதே விதிகளை சிம்மத்திற்கும் பொருத்தி பார்க்கலாம். எப்படி சொல்றோம், யாரெல்லாம் நெருப்பு லக்னங்களில் பிறந்தீர்களோ, மேஷம் மற்றும் சிம்ம லக்னத்துல பிறந்தவர்கள், அதுபோல தனுஷ லக்னத்துல பிறந்த இவருக்கெல்லாம் இந்த 3 கிரகங்களுடைய காம்பினேஷனா ஒண்ணு அவயோக கிரகமா தான் வரும். அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். பட் இருந்தாலும் இப்ப இந்த சிம்மத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ஆம் இடமான வாக்குதனத்துக்கு புதன் வருவார், 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு புதனே வருவார். ஆனா பாக்கியஸ்தானத்துக்கு பாத்தீங்கன்னா அவயோக நிலையில செவ்வாய் வந்துருவார். புதனும் செவ்வாய் இணைஞ்சா
காரக முரண்பாடு. ஆனா மகாதன யோகத்தை சிம்மத்திற்கு யாரு கொடுக்க முடியும்னா இந்த செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் தான். அப்ப இது எங்க நிகழணும், எங்க நிகழ்ந்தா நல்லா இருக்கும்? 2 11ஆம் இடத்துல புதன், இருவருக்குமான நட்பு நிலைகள்ல அல்லது அதிநட்பு வீடுகள்ல நிகழும் பொழுது நல்ல பலன். இப்ப என்ன பண்ணலாம்னா இங்கதான் காரகம் முரண்படும் பொழுது கிரகங்களுடைய பார்வை நல்லது இணைவை விட. அப்ப மேஷ லக்னத்திற்கு சுக்கிர சனி இணைந்திருப்பதை குரு பார்த்தால் எப்பொழுதுமே வற்றாத செல்வந்தராக நீங்கள் இருப்பீர்கள். எங்க இருந்தாலும் இந்த 3 கிரகம் காம்பினேஷன் இருக்கணும். 3 கிரகங்கள்ல சனியும் சுக்கிரன் இணையலாம், குரு இணையக்கூடாது. மேஷ லக்னத்திற்கு பார்த்தோம். அந்த வகையில ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கீங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நில லக்னம். நில லக்னங்களுக்கு 2ஆம் இடம் புதனாகவும் 11ஆம் இடம் குரு பகவானாகவும் வரும். இந்த புதனும் குருவும் காம்பினேஷன்ல இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். மிகப்பெரிய காரக முரண்பாடு கிடையாது, ஸ்தான பலத்தின் காரக முரண்பாடு தான். அதனால புதனும் குருவும் இணைவதில் தவறில்லை, புதனும் குருவும் இணையலாம். இந்த இணைந்த காம்பினேஷனோட சனி பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுது மிக யோகம். இந்த 3 கிரகமும் ஒன்றாக இணைந்து ஒரு வீட்டிலே ஸ்தான பலத்தோட இருக்கலாம், தப்பே இல்லை. அதுபோல் மீனத்துல குரு புதன் இணைஞ்சு நீசபங்க யுகத்துல இருந்தாலும் நல்ல பலன் தான். ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலனே பெற்றுத்தரும். குரு புதன் சனி இந்த 3 கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பு பரிவர்த்தனையோ அல்லது ஸ்தான பலத்தோடு அமரும் பொழுது நீங்கள் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு எந்நிலையிலும் கவலைப்பட வேண்டாம். ஒரு உதாரணத்திற்கு உடனே சந்தேகம் வரலாம், கேள்விகள். ஒரு 30 வயதுல இருக்கிறீங்க, அவயோக மகாதசை நடக்குது. ஒரு 40 வயதுல இருக்கிறீங்க, அவயோக மகாதசை நடக்குதுன்னா அவயோக மகாதசையில என்ன கிடைக்குன்னா உங்களுடைய அடிப்படை தேவைக்கெல்லாம் செல்வம் கிடைக்கும். ஆனா நீங்க அந்த நேரத்துல ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போகணும்னா கிடைக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் பயணிப்பதற்கு அரசு வாகனமோ அல்லது சிறு வாகனங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த நேரத்தில் என்ன கமாண்ட்ல கூட கேள்விகள் வரும் நிறைய. இது எண்ணிலை சென்றாலும் உங்களுக்கு மனிதன் சக மனிதன் எப்படி வாழ்றானோ அந்த அடிப்படைக்கான பணத்தை கொடுத்துரும். யோக மகாதசையா இருந்தா உங்களை ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல கண்டிப்பா போக வைக்கும். ரிஷபத்துல யார் பிறந்திருக்கீங்கனாலும் 2 11ஆம் இடம் குரு புதன் சனி இந்த காம்பினேஷன் இருக்கு. ஒண்ணு ஸ்தான பலத்தோட இருக்கு. உறுதியாக நீங்கள் ஸ்தான பலம் பெற்ற சனி பகவானோடு அல்லது புதன் குரு இந்த காம்பினேஷன்ல ஸ்தானப்பட்டோடு தசை நடக்குதுன்னா உறுதியா நீங்க உங்களுடைய சமூகத்தின் அடிப்படையில எந்த சூழல்ல இருக்கிறீங்களோ அங்க நீங்க ஒரு பெரியாளா இருப்பீங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்க. 2ஆம் இடமான வாக்கு தனத்திற்கு ஆதிபத்தியம் பெறவர் சந்திர பகவான். அதுபோல் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெறவர் செவ்வாய் பகவான். சந்திரனும் சனி பகவானும் கூடி இருக்க வேண்டும், சந்திரனும் சனி பகவானும் தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். இந்த தொடர்பை மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக கும்பமனைக்கு அதிபதியான சனி பகவானுடைய தொடர்பு இருக்கணும். இங்க காரக முரண்பாடு வரலாம். சனியும் சந்திரனும் இணையக்கூடாது, இணைஞ்சா அது புணர்ப்பு தோஷம்லாம் சொல்லுவோமே அப்படின்னா இங்குதான் யாருக்கெல்லாம் இப்ப நெருப்பு ராசியை பார்த்தோம், 11ஆம் இடம் பாதக அமைவுகள்ல வந்துச்சு. அதாவது அங்கு காரக முரண்பாடு. நிலத்திற்கு பிரச்சனை இல்லை, காற்றிற்கும் அதே போலதான். காற்று ராசியில பிறந்தா இணையறதுல காரக முரண்பாடு. அப்ப சந்திரனும் செவ்வாயும் இணைந்து பார்வையை இணைந்திருப்பதுல பிரச்சனை இல்லை. ஆனால் சனி பகவான் இந்த காம்பினேஷன்ல இணையக்கூடாது. சனி பார்வை இருக்கலாம், சனி பார்வை கெட்டது அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டாம். இங்க லக்ன ரீதியில அவர் யோக பலனை செய்வார். என்ன பண்ணுவார்? சனி பார்வை ஈடுபடும் பொழுது சனியினுடைய துறைகள்ல இருந்து உங்களை கடின உழைப்புக்கு பிறகு அந்த லாப அந்நியத்தை கொடுப்பார். அப்ப சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். இந்த இணைவை சனி பார்வை வருவது நல்ல பலம். சனியை இணைஞ்சிட்டார், சரி ஓகே, சனி பகவானே இணைஞ்சிட்டார். என்ன பண்ணுவார்னா பாக்கிய தடை இருக்கும், பணம் பொருளாதாரம் கொடுத்துருவார், பாக்கியத்தை தடை பண்ணி கொடுப்பார்ன்றதை உறுதிப்படுத்துறோம். அடுத்து கடகலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. பெருந்தனம் யார் கொடுக்க முடியும்? கடகத்திற்கு 2ஆம் இடமான வாக்கு தனத்திற்கு ஆதிபத்தியம் சூரிய பகவான் பெறுகிறார். அதுபோல லாபஸ்தானத்திற்கு சுக்கிரன் பெறுகிறார். சுக்கிர சூரிய காம்பினேஷன் நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல கடகம் நீர் என்பதனால் நீர் அபாய நீரின் அமையில வர்றதுனால பாக்கியத்தை செய்யக்கூடியவர் மீனனா குருபகானா வருவார். இங்கேயும் குரு பார்வையில தான் இருக்கணும். எப்படி நெருப்பிற்கு சொன்னோமோ அதே போலதான் குருவுடைய பார்வையே சிறந்த பலனை கொடுக்கும்ன்றத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறோம். ஏன் சொல்றேன்னா கடகத்திற்கு 2ஆம் இடத்திற்கு சூரியனும் லாபபாவத்திற்கு சுக்கிரனும், சூரிய சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் குருவோடு இந்த நிகழ்வு இல்லாமல் குரு பார்வையில இருக்கும். சரி, குருவோட இணைஞ்சிடற குரு இருக்கு, குரு சுக்கிரன் சூரியன் காம்பினேஷன் கடகத்திற்கு என்ன பண்ணும்? பணம் கொடுக்கும். ஆனால் குடும்பம் பாக்கியத்துல தடையை கொடுத்துருன்றத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி சொல்றோம். அந்த வகையில கடகத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய சுக்கிரன் இணைவும் அதை குருவார்ப்பதும் மிகப்பெரிய பணத்தையும் மிகப்பெரிய செல்வாக்கையும் கொடுக்க கடமை பற்றி இருக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கீங்க. 2 11ஆம் ஆதிபத்தியங்கள் புதனாக வரும். 2ஆம் இடமும் புதன் பகவான் தான், லாபஸ்தானமும் புதன் பகவான் தான். அப்போ புதன் பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்துல ஸ்தான பலம் பெற்று செவ்வாயினுடைய பார்வை, செவ்வாய் இணையக்கூடாது, புதன் செவ்வாய் இணையக்கூடாது. மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறோம், புதனும் செவ்வாயும் இணையக்கூடாது. புதன் செவ்வாய் இணைஞ்சிருக்குன்னா மறுபடியும் குடும்ப பிரச்சனையும் பொருளாதார அதாவது தன பிரச்சனை வராது. குடும்பத்தில்
உறுப்பினர்களோட பிரச்சனை அல்லது பார்ட்னரோட பிரச்சனை பாக்கியத்துல தடை கொடுக்கும், ஆனா பணத்துல பிரச்சனையை கொடுக்காது. புதனை வலுத்த நிலையில் செவ்வாய் பார்வை பெறுவது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே பணம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இது போன்ற பெரும் தனங்களை யார் நிகழ்த்த முடியும்னா சுக்கிரனும் சந்திரனும். காரக முரண்பாடு கொண்டாலும் சுக்கிர சந்திர காம்பினேஷன் வேண்டும். அந்த காம்பினேஷனை பாக்கியவானான சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு 2 ஆதிபத்தியமும் வரும். அதாவது மிகப்பெரிய அமைவுகள்ல பாக்கியத்தை செய்கிறவர் சுக்கிரன் தான். 2ஆம் இடமான தனவாக்கு சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் பார்வை அமைவுகளை இணைவு பெற்றாலும் பார்வை பெற்றாலும் காரக முரண்பாடு தான் இருந்தாலும் கூட சுக்கிரன் வலு கூடி சந்திரன் வலு குறைந்து இணைவு வரும் பொழுது யோகம். அதாவது கடகத்துல நிகழ்ந்துடக்கூடாது. இந்த கடகத்துல இருந்ததுன்னா நீங்க 2ஆம் திருமணம், குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும். எப்பொழுதுமே உறுதிப்படுத்துறோம் காரக முரண். இந்த மகாதனம் யோகம் கொண்டவர்கள்ல நிறைய குடும்பங்கள்ல பணம் அதிகமா இருக்கும், ஆனா குடும்ப பார்ட்னரோட பிரச்சனை இருக்கும், குடும்பம் வாழ்றதுல பிரச்சனை இருக்கும். காரணம் என்னன்னா இது போன்ற 2, 9, 11ஆம் அதிபதிகள் காரக வினை தான். இப்ப சந்திரன் வலுப்பெறவே கூடாது. யாரெல்லாம் கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்களோ மகாதன யோகத்திற்கு ஆதிபத்தியத்துல சந்திரன் வந்தாலும் கூட சுக்கிரன் மனையில சந்திரன் இருக்கலாம். நீங்க துலா ராசியா பிறந்திருக்கலாம், இல்ல ரிஷபராசியா உச்சம் பெற்ற நிலையில கூட பிறந்திருக்கலாம், அங்கேயே சுக்கிரன் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் கடகத்தில் வலுத்து இருந்தால் குடும்ப பிரச்சனை. மற்றபடி பணம் கொடுக்கறது தான் பாக்குறதுனால இந்த சுக்கிரனும் சந்திரனுடைய காம்பினேஷன் இருக்கிறது அதிக வெற்றியை அதிக பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, லாபத்திற்கு சூரிய பகவான் ஆதிபத்தியம், தனத்திற்கு செவ்வாய் ஆதிபத்தியம். செவ்வாயும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறது, செவ்வாய் சூரிய காம்பினேஷன். அதோட புதனுடைய பார்வை. புதன் இணையக்கூடாது. புதன் இணைந்தால் மறுபடியும் ஒரே விஷயம் தான், குடும்பத்துல பிரச்சனை. இப்போ மகாதன யோகத்துல முக்கியமாக பார்க்கப்படுது சில லக்னங்களுக்கு மட்டும் 9ஆம் அதிபதி பார்வை பெறணுமே தவிர இணைவு பெறக்கூடாது. அப்படி இணைவு பெற்றால் செவ்வாய்க்கு ஸ்தானவலு குறைந்து புதனுக்கு ஸ்தானவலம் அதிகரித்து இருக்கணும். ஒரு உதாரணத்திற்கு இந்த நிகழ்வானது எங்க நிகழலாம்? கன்னிமனையில கூட நிகழலாம், மிதுனமனையில கூட நிகழலாம், அல்லது சிம்ம மனையில கூட நிகழ்ந்தால் யோக பலனை பெற்றுத்தருன்றதை உறுதிப்படுத்துறோம். அப்ப செவ்வாய் புதன் சூரியன் இந்த காம்பினேஷன் வந்து துலாத்திற்கு பெருந்தன யோகத்தை வற்றாத யோகத்தை கொடுக்கிறது. விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2, 11ஆம் இடத்திற்கு யார் ஆதிபத்தியம்? விருச்சகத்திற்கு 2ஆம் இடமான தனாதிபத்தியத்திற்கு குரு பகவானும், லாபாதிபத்தியத்திற்கு புதன் பகவானும் வருகிறார்கள். அதுபோல விருச்சகத்திற்கு பாக்கிய ஆதிபத்தியம், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில சந்திர பகவான் வருகிறார். அப்ப சந்திரன் குரு 2 பேரும் இணைஞ்சிருக்கலாம். புதன் இந்த நிகழ்வு எங்க நிகழ்ந்தா சிறப்பு? குருவோட மனைகள்ல நிகழ்ந்தா சிறப்பு, சந்திர மனையில நிகழ்ந்தா சிறப்பு. கன்னி மனையில நிகழக்கூடாதுன்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். கன்னி மனையில நிகழவே கூடாது. நிகழக்கூடியவை குருவுடைய மனையிலும் கடகமனையிலும் நிகழலாம். குருவோட மனையிலான தனுஷிலும் மீனத்திலும் நிகழலாம். இந்த நிகழ்வு மிகப்பெரிய யோகத்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அதுபோல் தனுஷு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, பெருந்தன யோகத்தை கொடுக்கறது சனி பகவானாகவும் சுக்கிரனாகவும் வர. சனி சுக்கிரன் ஒன்னா இணைஞ்சிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அங்க சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்கு, அதாவது லாபஸ்தானத்திற்கு ஆதிபத்தியமாக சுக்கிர பகவானே வருகிறார். உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு சனி பகவானும் 11ஆம் இடத்திற்கு சுக்கிர பகவானும் வருகிறார். பாக்கியாதிபத்தியத்திற்கு வரக்கூடியவராக சூரியன் வருகிறார். இந்த மூவருமே இணைஞ்சு சனி பகவானும் சூரியன் இணையலாமான்னா பகைமை பெறுகிறார். எங்கு நடக்கலாம் இந்த நிகழ்வுனா நிகழக்கூடியது துலாத்துல. அவர் நீசபங்க யோகத்துல கூட சூரிய பகவான் இருக்கலாம். அவர் மகரத்திலே வந்து அமரக்கூடாது. மகரத்தில் வந்து அமர்ந்தார்னா பிரச்சனை, தடைப்பட்ட பாக்கியம், தடைப்பட்ட ஆதிபத்திய ரீதியில பிரச்சனையை கொடுத்துறார். நிகழக்கூடியது துலாத்திலும் சிம்மத்திலும் இந்த 3 கிரகங்கள் இணைந்து இருப்பது நல்ல பலன். ஒருவேளை சனி பகவானும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறார்கள் எங்கு அந்த மகரமனையிலே இந்த நிகழ்வு இருக்கிறது. லக்னத்தில் சூரியன் இருந்தா கூட பரவாயில்ல, 2, 11ஆம் அதிபதி இருந்தா கூட, ஆனால் அந்த 3 கிரகங்களும் ஒன்றாக இணையும் பொழுது கவனமா இருக்கும். நெருப்பு லக்னங்களுக்கு மட்டும் இந்த விதி இருக்கு. அப்ப இது சிம்மத்திலோ துலாத்திலோ நிகழ்ந்தால் நல்ல பலன். அதுபோல மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் இடமான வாக்குத்தனத்திற்கு சனி பகவான் தான், 11ஆம் இடத்திற்கு செவ்வாய். சனியும் செவ்வாயும் இருக்கிறார்கள். சனி செவ்வாய் ஒன்னா இணைஞ்சிக்கலாமா? காம்பினேஷன்ல பிரச்சனை இல்லை. சனி பகவானும் செவ்வாய் இணையலாம். காரகத்துல வேகமானவர் பொறுமையானவர் கூட பாக்கியவானான புதனோட இணைஞ்சா பிரச்சனை. குடும்பத்துல ஸ்ட்ரகிள், குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த காம்பினேஷன் நிகழ்றது எங்க நிகழ்ந்தா கொண்டா மகரமனையில நிகழலாம். மகரமனையில 2 11ஆம் அதிபதியோ அல்லது பாக்கியவானோ இணையலாம். அது போல பாத்தீங்கன்னா கண்ணில நிகழலாம், கன்னிமனையில நிகழலாம், மிதுனத்துல நிகழலாம். ஆனால் செவ்வாயினுடைய மனையில் நிகழக்கூடாதுன்றதை உறுதிப்படுத்துறோம். காம்பினேஷன்ல புதன், செவ்வாய் மற்றும் சனி மகானுடைய காம்பினேஷன் மகரத்திற்கு. கும்பத்திற்கு எப்படி பெருமானம்? குருவும் 2ஆம் ஆதிபத்தியம் பெறார், அவரே 11ஆம் ஆதிபத்தியம் பெறுகிறார். பாக்கியதிரி ஆதிபத்திய சுக்கரன், குரு சுக்கரன்னா இணையலாமா? சாதகம் இல்லைன்னா குரு சுக்கர நிகழ்வுகள் லக்னத்தில் நிகழலாம், 12ஆம் இடத்தில் நிகழலாம், அல்லது 4ஆம் இடத்திலே நிகழலாம், அல்லது 9ஆம் இடத்துல நிகழலாம்.
மாறுபட்டு குடும்பஸ்தானத்தில் நிகழ்ந்தால் உச்சம் பெற்ற சுக்கிரனாகி குருவாகி குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுவார். அப்ப இந்த குரு சுக்கிரன் தான் மகரத்திற்கு யோகத்தை கொடுக்கணும். இந்த குரு சுக்கிரன் ஒன்றாக நிகழ்வதில் சுக்கிரன் ஸ்தான பலம் வரணும், குரு ஸ்தான பலம் குறையணுன்றதை உறுதிப்படுத்துறோம். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, பெரும் யோகம் பெரும் செல்வ யோகத்தை கொடுக்கணும்னா வாக்குத்தன குடும்பஸ்தானத்திற்கு செவ்வாய் ஆதிபத்தியம் பெறுகிறார், லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் ஆதிபத்தியம் பெறுகிறார், பாக்கியஸ்தானத்திற்கும் செவ்வாய் ஆதிபத்தியம் பெறுகிறார். அப்ப 2 9ஆம் ஆதிபத்தியங்களை செவ்வாய் பெற்று சனி பகவான், இந்த நிகழ்வு மேஷத்துல அவர் நீசம் பெற்ற நிலையில கூட சனி பகவான் இருக்கலாம். மேஷத்துல நிகழலாம், விருச்சகத்துல நிகழலாம், தனுசுல நிகழலாம், மீனத்திலே நிகழலாம். இந்த நிகழ்வு நிகழும் பொழுது பணத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றத உறுதிப்படுத்தும். ஸோ நம்ம மேல இந்த பதிவுல பார்த்தது ஒரு ஜாதகத்திற்கு இந்த மகாதனங்கள் அல்லது பெரும் யோகம். இந்த யோகம் என்ன பண்ணும்னா, ஒரு ஜாதகம் எவ்வளவு கடுமையான சூழல் இருந்தா கூட அவருக்கு ஏதேனும் ஒரு சிறிதளவு செல்வ வளத்தை கொடுத்து சராசரி மனிதராகவாவது வாழ செய்யும். வாழ்க்கையில வீழ்ச்சியை சந்திக்க செய்யாது, தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கும். அவருக்கு ஒரு யோக மகாதசை நடந்து இந்த இணைவு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நோக்கி ஜாதகரை கொண்டு செல்வார்ன்றது உறுதியான ஒரு அமைவுகளாக வந்து விடுகிறது.